அந்த நேரத்திலே இரண்டு பேர்களும் காத்திருப்பதை அறிந்தும் அறியாதது போன்று அந்த நீலராஜனோ என் தாயாகிய கொம்புகால் இசைக்கு அம்மையுமாகவே இரண்டு பேரும் வந்து களவு செய்வதற்காக வருகின்றார்கள். சரி, அப்படி களவு செய்து கொண்டு இருக்கும் போது பார்த்தார்கள், தலையாளிமார்கள். பார்த்தது இவங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? தெரியாம இருக்காதல்லவா? மன்னனுடைய நாட்டுல தங்குறதுக்காக நம்ம வாழ்றதுக்கு வந்திருக்கோம். இல்லை, எப்படியாவது தன்னுடைய தகப்ப வெளியே போக சொல்லணும். இந்த சண்டாளனை தேடி நம்ம கொள்ளணும். யார? இந்த கல்லாலை கொண்டாலை சண்டாளை. ஆமா, அந்த வேதியனை கருவிருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி அல்லவா நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம் என்று இந்த கொம்புகால் இசைக்கு அம்மையானவள் அப்படியே கானகத்திலே ஆமா களவாக மறுபடியும் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டார் பாருங்கள். மன்னன் என்கிட்ட செய்தியை சொல்லி மன்னன் பண்ணிட்டான். ஆமா, அப்பா இந்த குழந்தைகள் நம்ம நாட்டுல இருந்தால் பெரிய ஆபத்து வந்து சேரும், அவமானமாகி போடும். இனி இந்த இரண்டு குழந்தைகளையும் காட்டிலே கொண்டு போட்டு வாருங்கள். ஏதாவது குதிரை பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பா. அப்படி என்று சொல்ல சரி பார்த்தார். இந்த இரண்டு பேர்களும் கொண்டு போட்டு விட்டு மறுபடியும் அரண்மனைக்கு வந்தார்கள். சரி, வேப்பமர மூட்டிலே போட்டு சென்ற போது ஆமா சிறு குழந்தையாக இருந்தவர்கள் ஆமா வளர்த்து விட்டார்கள். உங்க வாலில் வயதை எட்டி விட்டார்கள். ஆமா சரி, பாக்குறவங்க இவங்க ரெண்டும் ஒண்ணா இருக்கிறது பார்த்தா தமிழ் என்று தங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா, சரி, தெரியாதவங்களுக்கு தெரியாது. சரி, தெரிந்தவங்களுக்கு தெரியணும். இல்ல இவங்களை யாருக்காவது தெரியுமா? தெரியாதல்லவா? தவறாக சித்தரித்து பேசுவதற்கு முன்பதாக நாம தனித்தனியா போய்விட வேண்டும் என்று சொல்லி நல்லது. அங்கே கொம்புகாலி சீக்கியமையானவள் அண்ணனிடத்திலே சொல்லுகின்றாள், நாமல் இரண்டு பேரும் இந்த வேப்பமர நிலத்திலே ஒன்றாக இருந்தோமேயானால் ஆனால் பார்க்கிறவர்கள் நம்மை கேவலமாக பேசுவார். என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கி என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த வேப்பமரம் மூட்டிலே வாழ்ந்து வாருங்கள். இருமா, நான் செங்காட்டிலே சென்று வாழ்ந்து வருகின்றேன். போய் வருகிறேன் என்று சொல்ல இந்த கொம்புகாலி சக்கியமையானவள் என்ன சொல்லுகின்றால் வாருங்கள். செங்காடு போவதற்கு சிவனே துயில் தாகாரோ என்று துயில் தாரோ சக்கியமை கேட்ட போது அன்று சிவன் அருளாலே அன்று சிவன் அருளாலே ஆகாயத்தில் வருகே அன்று சிவன் அருளாலே அன்று சிவன் அருளாலே ஆகாயத்தில் வருகே சிவதனல்ல பட்டுடுத்தா செந்தூர ஒட்டு விட்டா அண்ணனுக்கு காசி வேஷ்டி ஆயிழையும் தான் கொடுத்தா செங்காடு காலரிலே அந்த செங்காடு காலரிலே சேலையால் மாறாளையா சிவனே
சிவனே நீ துள்ளாரும் என்று சொல்லு. ஆமா, அந்த சிவனுடைய அருளாலே ஆகாயத்தில் வரவே வரவழைத்தாள். வாங்கினாள். அண்ணனுக்கும் கொடுத்து தானும் உடுத்திக் கொண்டாள். நானும் உடுத்துட்டேன், தமிழுக்கும் கொடுத்தா. அண்ணன் இடத்தில் சொல்லுகின்றாள், அண்ணா தங்கச்சி நான் செங்காடு போய் வருகின்றேன். அம்மா, அண்ணா உன்னை நான் பிரிஞ்சு ஒரு நாள் இருந்தது உண்டம்மா. ஆமா, கிடையாது அண்ணா. நீ எப்போ வருவா? நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருவேன். ஓ, நிலவு கொண்டுருவியோ? நிலவு வரக்கூடிய அன்னைக்கு நான் வருவேன். அண்டை கொண்டுருவம்மா. என்ன பண்ணோம்னா என்ன செஞ்சுட்டு இருக்கா சொல்லு. அப்பங்களுட பலகாரம், ஊமப்பொடி, உருக்கெண்ணெய், ஒரு ஊமப்பொடியா? அவன் அது ஓமப்பொடிதான். கொஞ்ச நேரம் நான் மலையில திறந்து வச்சா அங்க ஊமப்பொடி ஆயிரும். ஊமப்பொடி ஆயிரும். அது மட்டும் இல்லையண்ணா, உங்களுக்கு கசவு வேஷ்டி வாங்கிட்டு வருவேன். என்னாட்டி? கசவு போட்ட வேஷ்டி. கசவு? ஆமா. சரி சரிம்மா. அப்படி என்று சொல்லி இந்த இசைக்கிமையானவள் எல்லாரும் கொண்டு என்ன பலகாரம் கொண்டு வருவேன். சரி. உருக்கு என்ன கொண்டு வருவேன்? கக்கடத்தை கொண்டு வாம்மா. கக்கணத்தையும் சேர்த்து கொண்டு வரணுமா? செங்காடு போவதற்கு சிவனே நீ துயில்தாரும் என்று சொல்ல. சரி. அன்று சிவன் அருளாலே ஆகாயமாக ஒரு துயிலானது வந்தது. உடுத்துட்டா? ஆமா, உடுத்துட்டு கிளம்பிட்டா. அண்ணனுக்கு கொடுத்தால் தானும் முடித்துக் கொண்டு அங்கிருந்து வழி நடந்து செங்காட்டில் வந்து அமர்ந்திருந்தாள். இருக்குகிறாள். இங்கே இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரி இந்த நீலராஜன் கானகத்தில் உள்ள மிருகங்களை எல்லாம் கொண்டு சாப்பிடுகின்றார். ஆமா, என்ன கிடைக்குமோ அடிச்சு கொண்டு சாப்பிடுவாங்க. ஆமா, அது இல்ல இது இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாப்பிட்டு விட்டு இருக்கும்போது சரி அன்றைக்கு இந்த அந்த கானகத்திலே ஒரு ஐயனார் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. உண்டுல ஐயனார் ஆலயத்திலே அனைதலமும் பூஜை செய்வதற்காக ஒரு வேதியன் வருகின்றார். அழகிரல்லூர்ல இருந்து ஒரு வேதியர் வர்றாரு. அன்றைய தினத்திலே இவன் கண்ணிலே தென்பட்டார். அவரு சைஸ பார்த்தோன்னு கோபம் வந்துடுச்சு. சண்டாளா சதிகாரா, உன் குலத்தோன் போன்று ஒரு நாள் தானடா எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அப்படி என்று சொல்லி உங்கள் யாருக்கெல்லாம் விடமாட்டேன் என்று சொல்லி இந்த நீலராஜன் இந்த வேதியனை துரத்துகின்றார். அந்த வேதியனானவள் அந்தனானவள் ஐயனார் ஆலயத்திலே அடைக்கலமாக புகுந்து சொல்லுகின்றார். ஐயா, என்னப்பா? ஐயாவே மகமூதோ அடியேனை தின்னவென்று ஐயாக வந்து நின்று விண்ணப்பங்கள் செய்யுகிறார். பொய்யாமல் ஐயன் புகழுதொண்டோ கருணை விட்டு சேர்த்து விட்டார். நீலநங்கை இறந்த போது நீதி அவள் தமிழை தேடி அண்ணனுக்கு இடமண்டோ ஆயிலையால் கொண்டு வாரா அண்ணனுக்கு இடமண்டோ ஆயிலையால் கொண்டு வாரா. பார்த்தாள் இந்த ஐயனார் ஆலயத்திலே அடைக்கலமாக புகுந்து ஐயாவே ஒரு மாபூதம் என்னை கொல்ல வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், என்னை கொல்ல வருகிறது என்று விண்ணப்பம் செய்தான். சரி பார்த்தாரு. என்ன குண்டதர் விட்டு சாஸ்திரம் சொல்றாரு, அப்பா குண்டதரா என்ன நீ அந்த நீரலை கொண்டு வாப்போ. இதான் சென்று வருகின்றேன். நமக்கு பூஜை போடக்கூடிய பூஜாரி விடலாமா? நம்ம விடக்கூடாது, காப்பாற்ற வேண்டும் அல்லவா? குண்டோதரை விட்டு நீலராஜனை கொண்டார்கள். நீலன் இறந்த போது அவனுடைய உயிரானது வேப்ப மரத்திலே உறைந்திருக்கின்றது. எந்த இடத்துல விட்டுட்டு போனாலோ லட்சுமி, ஆமா இல்லையா, அந்த இடத்துல வேப்ப மரத்துல உயிர் உறைந்திருக்கிறது. ஆமா, இந்த வேப்ப மரத்தை விட்டதற்காக யார் வர்றாங்க? பழகநல்லூர் கரையாளர்கள் கோவில் கட்டி விட்டார்கள். ஆமா, கோவில் கட்டி இலங்கம் சமைப்பதற்காக ஆமா மரங்களை தேடுறாங்க. மரம் தேடி வரும்போது